ஹாய் வெல்கம் டு சேனல் சார் கிரியேஷன்ஸ். நேற்று வந்து எபிசோடை பற்றி பார்த்தோம், எந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பார்த்தோம் இந்த டைரிஸ் ஆஃப் 2025ல சொல்லு. ஏஜிங் ரைட். ஸோ ஏஜிங் பற்றி அவங்க என்ன ஷேர் பண்ணாங்கன்னா, டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் அவர் ஜேர்னி அவங்க வந்து என்னெல்லாம் அவங்க அம்மா கிட்டேருந்து கற்றுனாங்க, எதெல்லாம் வந்து வேண்டான்னு நினச்சாங்க, இது வேணும்னு நினச்சாங்க, எது மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டாங்க, எதை சஸ்டெயின் பண்ணிருக்காங்க. ஸோ ஏஜ் வைஸ் என்னமெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தது அவங்க லைஃப்பில் அண்ட் ஹவு ஐ அட்மைர்ட் ஹர் அண்ட் ஹவ் வி ஆர் சஸ்டெய்னிங் த ஃபேமிலி ப்ராசஸ் அப்படின்றத பார்த்தோம். நவ் இட்ஸ் டைம் ஃபார் அஸ் டு ரிகலெக்ட் த டைரி ஆஃப் 2025. ஸோ இப்போ இந்த ஏஜில் என்ன மாதிரி நம்மளை வந்து என்கேஜ் பண்ணிக்கணும் அப்படின்றத நம்ம வந்து ஒரு சின்ன நோட்டாக சொல்ல போகிறோம். இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஏஜ்டு பீப்புள் ஹூ ஆர் அட் ஹோம் ஆல்சோ தே கேன் டேக் அப் திஸ் அண்ட் கோ. ஸோ நீ சொல்லுமா, இப்போ வந்து இந்த ஏஜில் வந்து என்னெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும், இந்த 2025ல் வந்து நீ எதெல்லாம் ஃபாலோ பண்ண, எந்த மாதிரிலாம் இருந்த, எதெல்லாம் வந்து கஷ்டப்பட்ட, எதெல்லாம் சந்தோஷப்பட்ட அப்படின்றத 2025ல் நீ இந்த இயர்க்கான எபிசோட நீ என்னெல்லாம் யோசிப்ப அப்படின்றத நீ வந்து ஷேர் பண்ணிக்கோ. எனக்கு வந்து பார்த்தோம்னா ரொம்ப சேஞ்ச் எல்லாம் இல்லை, ஆனால் ஹெல்த்தில் வந்து சேஞ்சஸ் நிறைய வந்துடுது. ஓகே, பிகாஸ் ஐ எம் சஃபரிங் வித் லெக் பெயின், சோ மெனி காம்ப்ளிகேஷன். பட் அதெல்லாம் சொல்லிட்டு இதை பார்க்குறவங்களுக்கு வந்து அதை வந்து அப்படியே அந்த டல்னஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு transfer the dullness. So usual YouTube dialogue. Okay, next. Usual YouTube இல்ல, எல்லா யூடியூபர்ஸ் சொல்றதுதான். I'm not seeing other YouTube channels. Okay. என்னை பொறுத்த வரைக்கும் நீ 25 டைரி கேட்கறதுனால சொல்றேன். அதர்வைஸ் பார்க்கும் பொழுது ஐ ஃபீல் சம் என்ன பிரிஸ்க்னஸ் போயிடுது பிகாஸ் ஆஃப் மை பெயின். அது ஒண்ணு மேஜர். டைரியில ரீவைண்ட் பண்ணும்போது சொல்றேன். சோ ஏஜிங் ரிலேட்டட்ல அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து உனக்கு வந்திருக்கு. சோ எப்படி நீ வந்து அது இந்த இயருக்கு எப்படி நீ வந்து உன்னை என்கேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிற? என்கேஜ் பண்ணிக்கிறதுன்னா எனக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இப்போது ஸ்லோகா கிளாஸ் இருக்குது, பிரபந்தம் கிளாஸ் இருக்குது, ஸோ மெனி கிளாஸஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து அதிலெல்லாம் ரொம்ப ஒன்றும் அவ்வளோ தெரியாது. ரெண்டாவது வந்து மெமரி அவ்வளோ ஒன்றும் கிடையாது எனக்கு. நேற்று கிளாஸில் நடந்தது அதை அப்படியே ரிகலெக்ட் பண்ணிட்டு இதோட கேரி பண்ணணுன்ற அளவுக்கு அந்த அளவுக்கு கிடையாது. அந்தந்த நேரம் அப்படி எப்படி பண்ணிட்டு இருப்பேன். அதனால வந்து அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அனதர் திங் வந்து நிறைய புக்ஸ் படிக்கணுமா, அதுவும் கிடையாது. சீரியல் டிவி, இன்னும் சொல்லப்போனா வெக்கக்கேடு, எனக்கு ரிமோட் ஆப்ரேட் பண்ணவே தெரியாது டிவியில். ஃபேக்ட் இஸ் தட். நான் தைரியமாக என் பசங்க எங்கள் ஹஸ்பண்ட் எதிராக சொல்கிறேன், இன்னமும் வால்யூம் மட்டும்தான் இந்த பக்கம் அந்த பக்கம் பண்ண தெரியுமே தவிர, அது கூட சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன். மேலே வச்சு இன்னும் உறக்க வச்சுடுவேன் குறைக்கிறதுக்கு பதிலாக. அந்த மாதிரி இந்த ஏவியில் வைக்கிறது மோடு எதுவுமே தெரியாது. பிக் ஜீரோ. ஸோ டிவி ஜீரோ. பாலிட்டிக்ஸா, அது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பாலிடிக்ஸ் இன்னைக்கு நம்ம சரி, நீ எல்லாம் ஓகே. இப்போ நீ எப்படி என்கேஜ் பண்ணிக்கலான்றத சொல்லு. என்கேஜ் பண்ணிக்கலாம்னு சொன்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் இண்டிவிஜுவல் பர்சன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து என்னுடைய சேனலை இம்ப்ரூவ் பண்றேன். அதுதான் வந்து எனக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிவா இருக்கு. அட் த சேம் டைம் வந்து ஹவு டு, ஏன்னா எல்லாருக்கும் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போவா. எனக்கு வந்து என்னுடைய கிராண்ட் டாட்டருக்கு யூடியூப்பில் வந்து ஓரளவுக்கு லைவாக வச்சுட்டு அவள் வந்து ஒருவேளை நாளைக்கு அவள் எதானா சேலஞ்சிங்காக பண்ணால் இதை வந்து அவள் கண்டினியூ பண்ணலாமே. அந்த ஒரு எய்ம் எனக்கு, எல்லாமே ஒரு எய்ம் வச்சு தான் நான் பண்ணுவேன். அந்த எய்மில் தான் அதை பண்றேன். ஒரு கல்லுல ரெண்டு வாங்க. ஓகே, சோ இது ஒண்ணு. ஓகே, இப்ப நான் என்ன ஒரு கேள்வி கேட்குறேன். உனக்கு வந்து ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி இயர்ல, பார்ட் ஆஃப் தி இயர்ல ஒவ்வொரு இயர்ல வந்து நீ கோல் செட்டிங் பண்ணுவியா? ஆமா, அப்சல்யூட்லி. கோல் செட் பண்ணின்னு தான் ஒரு இயரும் பண்ணுவேன். இட் ஹஸ் கம் ஃப்ரம் மை ஃபாதர். அவர் வந்து சொல்லும் பொழுது கரெக்டா லாஸ்ட் வீக் ஆஃப் டிசம்பர் you will see all the pages of the diary and அவர் சொல்லுவேன் எல்லா எஃப்டிஸ் ரெனியூவல் எல்லாம் எழுதி போட்டுப்பேன். அந்த இயற்கான அவருடைய இன்கம்
எக்ஸ்பெண்டிச்சர் போட்டு பேலன்ஸ் ஷீட் எல்லாம் போடுவேன். இதெல்லாம் வந்து சொல்றதுக்கு வேணா பைத்தியக்காரத்தனமா இருக்கும். இல்லை, அதெல்லாம் பார்த்து நான் வந்து எங்கள் அப்பா பார்த்து நான் கற்றுனேன். நான் சொன்ன மாதிரி யாராக்கிட்ட நல்ல குணங்கள் இருக்கோ அதை நான் அப்படியே ஐ வில் ட்ரை டு ஃபாலோ இன் மை லைஃப். அந்த மாதிரி அவர்கிட்டேருந்து கற்றுனது தான் அது. அதனால் ஒரு இயருக்கும் ஒரு கோல் வச்சுப்பேன். கோல் வச்சுருந்து ப்ராக்டிஸ் பண்ணி அதுவே நம்மளை வந்து ஹேபிட்டாக ஆக்கிக்கணும்னு டில் நவ் ஐ எம் ஃபாலோயிங் இட். அதனால தான் டைரி எழுதுகிற பழக்கம் வச்சுக்கிறதே அதுக்காக தான். ஓகே. ஸோ அந்த மாதிரி நீ வந்து பண்ணுவேன். ஸோ நான் வந்து சொன்ன மாதிரி லைக் இந்த ஜென்ரேஷனோட நம்ம வாழறதும் போது என்ன ஆயிடுதுன்னா யூ ஆர் எக்ஸ்போஸ் டு ஸோ மெனி பீப்புள் அக்ராஸ் த வேர்ல்ட். ஆமாம். ஸோ என்கேஜ் பண்ணிக்கணுன்ற அளவுக்கு டைமே கிடையாது யாருக்கும். இப்போ மொபைல் இருந்தாலே போதும், யாரையோ ஒருத்தன் லைஃப்பை பார்த்துட்டு எப்படியோ நம்ம வந்து வாழ்ந்துடலாம். ஸோ தட் இஸ் வாட் மெனி ஆஃப் அஸ் ஆர் டூயிங். வேலைக்கே போகல அப்படின்னா கூட மொபைல் இருந்தால் போதும். வேலைக்கு போகிறவனுக்கும் மொபைல் இருந்தால் போதும். இல்லம்மா, வெண்டார் இருக்கப்ப ரோட் வெண்டார் அவங்களுக்கே செல்லு தான். ஆட்டோமேன் வந்து நான் பார்த்த வரைக்கும் செல்ல உட்காந்துக்கு அப்ப நினைச்சுப்பேன், ஐயோ சவாரி போகாம செல்ல பார்த்து அவங்களுக்கு கூட செல்லு. ஸோ இது வந்து செல் ஜென்ரேஷன், மொபைல் ஜென்ரேஷன் வந்ததுனால நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துட்டு அழகாக போகலாம். எது வேணுமோ உங்களுக்கு சின்ன வயசில் கற்றுக்க முடியாததுன்னு ஒன்று இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த டைமில் இப்போ பரதநாட்டியம்லாம் கற்றுக்க முடியாது. பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பாட்டு கற்றுக்கணுன்னு ஏங்கி பாட்டும் வந்து ஆன்லைன் வந்ததுனால கற்றுக்குறாங்க. எங்கள் அம்மா வந்து யூடியூப் வந்து பண்ணுறது வந்து அவங்க இஷ்டமாக பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி யாருக்கு என்ன வேணுமோ, என்ன வந்து ஆர்ட் வேணுமோ அது அவங்கெல்லாம் வந்து யூ கேன் ஜஸ்ட் என்ரோல் அண்ட் தென் ஃபைண்ட் அவுட். நிறைய பேர் வந்து ஆர்ட் வந்து ரெஸ்யூம் பண்ணுறாங்க. இந்த த்ரெட் ஒர்க்கு, உலன் ஒர்க்கு. எங்கள் பாட்டி வந்து வயர் பேக் எல்லாம் தைப்பாங்க. அதெல்லாம் எனக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. குரோஷா அது இல்லை, அது தவிர வயர் பேக் எல்லாம் நாங்கள் தைச்சிருக்கோம். எல்லாமே ஆமாம், இதுவும் பின்னுவாங்க. நான் வந்து தைக்க கூட செஞ்சுருக்கேன். டிஃப்ரெண்ட் ஸ்டிச் எல்லாம் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க வந்து அதை கரெக்டாக அந்த மாதிரி என்கேஜ் பண்ணாங்க. இப்போ மற்றவங்க தைக்கிறத நம்ம பார்க்கலாம், அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். நிறைய அந்த மாதிரி பண்ணுறது இருக்குது. ஸோ ஏஜ் வந்து ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்றத தாண்டி நம்ம சின்ன வயசில் நமக்கு என்ன தேவையோ அதை வந்து பார்த்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவுக்கு நமக்கு வீடியோஸு நமக்கு வந்து வருது, தேடி வருது, அக்ராஸ் த வேர்ல்டு வருது. ஸோ பெரியவங்க வந்து யூ கேன் ஸ்டில் கீப் யுவர் செல்ஃப் என்கேஜ் by learning, by reading, by also by doing. ஏன்னா நிறைய அம்மாக்களை வந்து நடிகைகளாக மாற்றிருக்காங்க இந்த யூடியூப் உலகம். நாங்கள் வந்து என்ன சேனல்மா பார்ப்பேன், லட்டூஸ் கிச்சன் பார்ப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் நிறைய அட்மையரபிள்னா சித்ரா முரளி தான். சித்ரா முரளி கோவிட் டைம்ல அதுக்கப்புறம்லாம் கூட அவங்களுடைய நீட்னஸ், சிம்பிளிசிட்டி, ஐ லைக் த வே இன் விச் ஷி பிரசன்ஸ், டீசென்ட், நீட் அண்ட் டிசிப்ளின், டைம்லி எழுந்திருக்கிறது. அதெல்லாம் வந்து எங்க அம்மா அப்பத்துல இருந்தே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து எனக்கு இப்போ ஒன்னு சொல்லிக்கிறேம்மா, எனக்கு தெரிஞ்சதை வந்து நானே பாத்துக்கிறதுக்கு என் சேனல் யூஸ் ஆகுது. மற்றவங்க எல்லாம் இதை பார்க்கறது கூட இல்லை கூட இருக்கலாம். இதுல எல்லாம் நமக்கு எந்த ரெவென்யூ கிடையாது, ஒன்றும் கிடையாது. பட் ஸ்டில் ஏதோ நமக்கு தெரிஞ்சது பண்றத வந்து போஸ்ட் பண்றோம். இப்போ நம்மளே வாய்ஸ் ஓவரும் கொடுக்குறோம். அது வந்து எனக்கு நல்ல டைம் பாஸா இருக்கு. என் சிக்னஸே எனக்கு மறந்து போயிடுது. ஆமா, அது மாதிரி சிக்னஸ் மறந்து போய் உட்கார்றதுக்கு நான் நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்க கண்டென்ட் எல்லாம் கொடுக்குறேன். நிறைய ஸ்டோரி சொல்றேன். பிகாஸ் என்னால் அதை வந்து ஷூட்டிங் நேரம் பண்ண முடியாதுன்ட்டு நான் போகும்போது நான் ஷூட் பண்ணி கொடுக்குற வீடியோஸை அவங்களே எடுத்துட்டு அவங்க பேக்ரவுண்டில் ஸ்டோரிஸ் போடுற அளவுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு என்ன வேணுமோ ஏஜ் இதில் அதை நீங்கள் ஜாலியாக என்கரேஜ் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஆன்லைன் கிளாஸஸ் கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எங்கள் அம்மா மாதிரி நீங்கள் யூடியூப்பை கூட ரன் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இட்ஸ் நாட் டிஃபிகல்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ இப்போ அடுத்த எபிசோடில் வேற ஒரு கண்டென்ட்
ஸோ இந்த டைரியில் எங்கள் அம்மா வந்து 2025 என்ன பதிக்க விரும்புகிறாங்கன்னா அவங்களுடைய புது ஹாபி வந்து யூடியூப் போஸ்டிங் வீடியோஸ் அதுதான். ஸோ ஷீ இஸ் ட்ரைங் டு டூ இட். நான் ரொம்ப ஆஹா ஓஹோலாம் வந்து கிடையாது. நான் வந்து நார்மலாக அவங்கள என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்களோ அதை மட்டும் என்ஜாய் பண்ணதை போடுறாங்க. நீங்களும் உங்களுக்கு என்ன என்ஜாய் பண்ணுறீங்களோ அதை மட்டும் கமெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் எபிசோட் என்ன டாபிக் பற்றி பேசலாம்னு சொன்னீங்கன்னா எங்கள் அம்மா அதுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ பாய்.